ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி மீந்து போனால் கூட அதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 இட்லி எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி கரெக்டான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லா இட்லியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேப் விட்டு போடுங்க, இட்லி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். பேட்ச் பை பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஆனியனை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் குடமிளகாயும் ரொம்பவே வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூணு இட்லிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் குவான்டிட்டி சொல்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அரை ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இட்லி எல்லாமே நல்லா மசாலாவோட ஒட்டணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி மீந்து போயிட்டா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.